எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் யாருடையதுன்னா ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்குரிய ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் சைட் ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளஸிங்ஸ் இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இவங்கள தான் வந்து கார்ட்ஸில் வந்து பென்டக்கிள்ஸ் நில ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட் family and overall. ஸோ இந்த மாதத்துக்குரிய blessings பார்க்கலாங்க. ஆர் அட்வைஸ் என்ன வருது அப்படின்னு. ஓகே, ஓகே. ஸோ ஃபஸ்ட் இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட் ரிஷப ராசி ரிஷப லக்னம் 8 of cups அண்ட் ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்குங்க. ஓகே, உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஹை பிரிஸ்டஸும் வந்திருக்கு, 8 of cupஸும் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்றது உங்களோட ஒர்க் சைடில் இருக்குங்க. சில ஒரு நம்பி நீங்கள் ஏமாந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் இங்கே வருது. இல்லை ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் பழக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு அதுதான் வருதுங்க. ஸோ அந்த கஷ்டம் அப்படின்றது வந்து இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண சேலரி இல்லை வந்து தெரிஞ்ச ஒரு நபர்கள் மூலியமாகவே ஒரு கஷ்டம் அப்படின்றது வந்து கிடச்சிருக்கும், அந்த மாதிரி தெரியுது. ஸோ உங்களுடைய மன வருத்தம் இங்கே வந்து காமிக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிலருக்கு வந்து விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து வேறு இடம், வேறு சரௌண்ட்ஸ், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் அப்படின்றது வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்றையும் தெரியுது. இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாதிரியும் தெரியுது. ஈவன் தோ நிறைய டேலண்ட் உங்களுக்கு இருந்தாலும் அந்த திறமைகளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அந்த இடம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இல்லை நீங்கள் நினச்ச ஒரு சேலரியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நினச்ச ஒரு போஸ்டிங்காக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூட்டாகாமல் இருக்குது. அதே மாதிரி அது நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஓகே. எஸ், பிளானிங் இருக்குங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் வந்து ஒரு உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் க்ரோத் உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து கொண்டு வரணும். அது வந்து அதுக்குரிய ஒரு முயற்சிகள் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் இருந்தாலும் ஒரு தடைகள் இருந்தாலும் நீங்கள் அதை தாண்டி வெளியே வரணும். அதுக்குரிய படிப்பாக இருக்கட்டும், அதற்குரிய ஒரு எஃபர்ட்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஈவன் தோ சிலருக்கு வந்து அப்பா அவங்க மூலயமா ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லை வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது சொல்லுவேன். இது வந்து உங்களுடைய கேர், உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, ஸோ உங்களை வந்து கேர் பண்ணுறவங்க அவங்க மூலயமா, இது ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தவங்க மூலயமா கிடைக்க போகுது. அதன் மூலயமா ஒரு நெக்ஸ்ட் லெவல், இது வந்து ஒரு டீம் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மேபி ஒரு திங்கிங் கூட இருக்கலாம். அது மாதிரி ஏதாவது சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு நெக்ஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஜாப், ஏதாவது ஒரு விஷயம், இது வந்து மெயினாக ஒரு வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட ஒரு இதாக தெரியுது. சிலருக்கு வந்து குக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயமாக தெரியுது, சிலருக்கு சோஷியல் மீடியாவாக தெரியுது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு பிளானிங் வந்து நீங்கள் கொண்டு வர போகிறீங்க உங்களுடைய ஒர்க் சைடில். ஓகே, சிலர் வந்து படிப்பு சம்மந்த விஷயமாக கூட இருக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிரேட் போகிறதுக்கு வாய்ப்பு. சிலர் மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு பண்ண போகிறீங்க, ஒரு ப்ரூவ் பண்ண போகிறீங்க, ஒரு சர்வீஸ் ஜாபாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க ஐடியா அப்படின்றது தெரியுது. எஸ், கண்டிப்பாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டுருக்கீங்க, கைடன்ஸ் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து சார்ந்து நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதற்குரிய சார்ந்து இருக்கிறவங்களுடைய ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு அட் ப்ரெசென்ட். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக நீங்கள் உங்களோட எனர்ஜி வந்து ரைஸ் பண்ணியிருக்கீங்க, பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ மெயினாக இங்கே வந்து பென்டக்கிள்ஸும் வந்து கொஞ்சம் ட்ராபேக் எனக்கு தெரியுதுங்க. அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளாக கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கேன். அது அட் த சேம் டைம் உங்களுடைய ஐடென்டிட்டியும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. வாவ், சூப்பருங்க. ஸோ கண்டிப்பாக ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது, டோன்ட் வரி. ஸோ
ஸோ நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட், ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நெக்ஸ்ட் க்ரோத், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயம் வந்து கொடுக்க போகுது. அதை வந்து நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், ஒரு ஸ்டெப் எடுங்க. ஓகே, நீங்கள் வந்து அது வந்து ஒரு நீங்கள் செயல்முறை படுத்தும்போது தான் அதற்குரிய ஒரு ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணும்போது தான். ஸோ நீங்கள் ட்ரீம் பண்ணும்போது இல்லை திங்க் பண்ணும்போது அது வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்றது மாதிரி இருக்குன்னா, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சரில் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத இங்கே வந்து ஒரு காமிச்சிருக்காங்க யூனிவர்ஸ். ஸோ பண்ணுற விஷயம் வந்து உங்களோட ஒர்க் ஃபீல்டில் வந்து தைரியமாக ஸ்டெப் எடுங்க. உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேமிலி சைட் போயிடலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்குங்க. வாவ், சூப்பர், கிரேட். டெவில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி சைட் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு வர்ற பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய ஆசைகள் தான் காமிக்குதுங்க. உங்களுடைய லவ் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் இருக்கட்டும், உங்களுடைய மெட்டீரியல் க்ரோத்தாக இருக்கட்டும், ஏதோ உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹையர் லெவல் கொண்டு போகணும். நீங்கள் வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நாங்கள் இருக்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் காமிக்கணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து ஜுவல்ஸாக இருக்கலாம், உங்கள் வீடாக இருக்கலாம், ஒரு வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய செல்ஃப் க்ரோத்தாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டி, உங்களுடைய க்ரோத்தில் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஆசைகள், ஒரு பிரியம் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இது லவ் லைஃப் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து நடக்கணும். ஒரு கமிட்மெண்ட், ஒரு மேரேஜ் லெவல் போகணும் அப்படின்ற ஒரு இதை தான் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு சந்தோஷமான ஃப்ரூட்ஃபுல் மொமெண்ட் தான் நடக்க போகுது. ஸோ டோன்ட் வரி. ஓகே, நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு சோர்ஸ், அதாவது வந்து ஒரு கரேஜாக பண்ணுங்க. ஓகே, டெம்பரன்ஸாகவும் இருங்க. அதே மாதிரி எதுக்கும் வந்து ஒரு ஓவர் திங்கிங், அதே மாதிரி ஓவராக நீங்கள் வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கிறது அந்த மாதிரியும் வேண்டாம். ஓகே, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் கூட ஒரு சில விஷயம் வந்து ஒரு நெக்ஸ்ட் கொண்டு போகாமல் தடுக்கும். ஸோ பேலன்ஸ்டாக இருங்க, கண்டிப்பாக விக்ட்ரி கிடைக்குங்க. வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. இந்த தடவை இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்றது வந்து இங்கே தெரியுது, ஹாப்பினஸ் தெரியுது, க்ரோத் தெரியுது. ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி தான் தெரியுதுங்க. உங்களுடைய லவ் லைஃப்லேயும் சரி, உங்கள் ஃபேமிலி க்ரோத்லேயும் சரி, உங்களுடைய பிளானிங்ஸ் அப்படின்றது வந்து நிறைய வச்சுருக்கீங்க. அதற்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் கொடுங்க. ஓகே, ஸோ பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியுது. ஸோ அதை வந்து நிறுத்தாமல் கண்டினியூஸாக அந்த மோடில் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு சக்ஸஸ் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரீடிங் சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வழி வந்து யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதத்துக்குரிய ஓவரால் பார்த்துடலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாவ், சூப்பருங்க. ஸோ இந்த டிலே, இந்த கஷ்டம், இந்த மன வருத்தம் வந்து உங்களுக்கு போக போகுதுங்க இந்த மாதத்தோட. தட் மீன்ஸ் இந்த மாதம் வந்து எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரகாசம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் சம்திங், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கிடைக்க போகுது. எதிர்பார்க்காத ஒரு நல்ல வழிகள், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரோத் தெரியுதுங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் சக்ஸஸ் வந்து கொண்டு போகும். எப்படி வந்து பென்டக்கிள்ஸில் வந்து க்ரோத் பண்ண முடியும், எப்படி வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் கொண்டு போக முடியும் அப்படின்றதான் ஓவராலாக சக்ஸஸ், ரெண்டுமே சக்ஸஸ் கொண்டு வரணும், நீங்களுடைய பேலன்ஸ்டு கொண்டு வரணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதற்குரிய ஒரு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 8 ஆஃப் கப்ஸ் வந்துச்சு, இங்கே 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் நடுவில் வந்த கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் வந்து நான் இந்த ஒரு கார்டு உங்களுக்காக நான் எடுக்கிறேன். ஃபைனலாக என்ன கார்டு வருதுன்னு பார்த்துடலாம். சில விஷயங்கள் வந்து இங்கே பாஸ்ட் எனர்ஜியும் காமிக்குதுங்க, கடந்து வரணும். என்ன அப்படின்னா இப்போதைக்கு அட் ப்ரெசன்ட் சிலருக்கு வந்து அந்த ஒரு வே சூஸ் பண்ணியிருப்பாங்க. சிலர் வந்து இன்னும் அந்த ஒரு 50ல் தான் இருப்பாங்க, சேஞ்ச் பண்ணாமல் ஒரு என்ன பண்ணுறது அப்படின்ற நடுவில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தாண்டி இன்னும் வரல. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த நல்ல ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு ரெடி. அதுக்கு வந்து நீங்கள் வந்து குயின் ஆஃப் வாண்ட்ஸாக இருக்கணும், ஹெரஃபென்ட்டாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த சர்டன் ஸ்டேஜில் ஸ்டக் எனர்ஜியிலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். இது வந்து சிலருடைய ஒரு மன வருத்தம் அப்படின்றதான் இங்கே காமிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்காதீங்க, இந்த ஸ்டேஜில் இருந்து வெளியே வந்துடுங்க. இது பாஸ்ட் எனர்ஜியாக இருக்கலாம், சிலருக்கு அட் ப்ரெசென்ட்டில் இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து நல்ல விஷயங்கள் கொண்டு வர்றதுக்கு ஒரு டைம் கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ அதற்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுங்க. ஓகே,
ஸோ இந்த கார்டு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, சிலருக்கு வந்து நான் அந்த ரீடிங் சொல்லும்போது தோணியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்காக தான் இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை ஸ்டக்கில் இருக்கீங்கன்னா தயவு செய்து வெளியே வந்துடுங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு மாறப்போகுதுங்க. உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து உங்களால் தான் கொண்டு வர முடியும். அதற்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருந்தால் தான், பேலன்ஸ்டாக எனர்ஜியில் இருந்தால் தான் நல்ல ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களால் வந்து கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் பார்க்கலாம். ஸோ மெயினாக ஹெரஃபெண்ட் உங்களுக்கு கைடன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இருக்காங்க. பட் அதை வந்து நீங்கள் வந்து கவனிங்க. யூனிவர்ஸோடைய சிம்பிள்ஸ், யூனிவர்ஸோடைய ஒரு வார்த்தைகள், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிம்பிள்ஸ் அப்படின்றது வந்து தெரியும், கேட்டுட்ருக்கும் ஒலிகள் அப்படின்றது ஏதாவது ஒரு மூலியமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துடுங்க. ஓகே, ஓகே, உங்களுடைய பிளெஸிங்ஸ் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. சென்சிட்டிவிட்டி, யூ ஆர் பிகமிங் increasingly sensitive. Avoid harsh relationships, environments, situations and chemicals. See, இந்த கார்டு இதுக்கு தான் வந்துச்சுங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய சென்ஸில் வந்து சென்சிட்டிவில் வந்து கஷ்டம் இருந்துச்சு, இல்லை உங்களை எமோஷ்னல் சைடில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அதிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு தான் இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, தட் மீன்ஸ் குயின் ஆஃப் வான்ஸாக நீங்கள் எப்போ வருவீங்களோ அப்போ தான் இந்த சுச்சுவேஷன்லேருந்து உங்களால் வந்து வெளியே வர முடியும். நீங்கள் வந்து ட்ரெயின்லேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க இருக்க ஒரு நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஈவனும் எனக்கு புரியுது, உங்களுடைய எமோஷன் சைட் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு தாண்டி வரும்போது தான் உங்களால் வந்து ஒரு உங்களுக்கே ஒரு பிரமிப்பாக உங்களை திரும்பி பார்க்கும்போது தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்டு பார்க்கலாம். ஸ்வஸ்திக் சைன், பிளாக் மேஜிக் வில் பி வார்டட் ஆஃப் குட் ஃபார்ச்சூன், பிளெஸிங்ஸ் ஆஃப் மா துர்கா. ஸோ இந்த கார்டு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கார்டுங்க உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து துர்கை அம்மனை கும்பிட்டே வாங்க. செவ்வாய் இல்லைனா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் போய் கும்பிடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய மனசு வந்து எதில் எமோஷ்னலாக நீங்கள் எதை வந்து ஆசைப்படுறீங்களோ, இல்லை வந்து எதை வந்து நீங்கள் எதிலிருந்து அந்த நெகட்டிவிட்டியில் எதிலிருந்து வெளியே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த வந்து நீங்கள் கும்பிட்டே வரும்போது, ராகு காலத்தில் போய் கும்பிட்டே வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் சேஞ்சஸ் வருங்க. நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.